தூய்மையான இலங்கை நிகழ்ச்சி திட்டத்திற்கான 18 உறுப்பினர்களோடு ஜனாதிபதி செயலணி தமிழ் முஸ்லிம் பிரதிநிதிகள் இல்லை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் ஆலோசனைக்கு அமைய தூய்மையான இலங்கை, அதாவது கிளீன் ஸ்ரீலங்கா கருத்திட்டத்தை திட்டமிட்டு நடைமுறைப்படுத்துவதற்காக அரசியலமைப்பின் 33ஆம் உறுப்புரையின் பிரகாரம் 18 உறுப்பினர்களை உள்ளடக்கிய வகையில் ஜனாதிபதி செயலணி ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி NS குமநாயக்க, ராணுவ தளபதி, கடற்படை தளபதி, விமானப்படை தளபதி, பதில் போலீஸ் மாதிபர், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர், பொறியியலாளர் குமுதுலால் டி சில்வா ஆகியோர் அரச நிர்வாக கட்டமைப்பின் சார்பிலும் துறைசார் அடிப்படையில் IS ஜயரத்ன, கிஹான் டி சில்வா, சந்தியா சல்காது, கலாநிதி காமினி பட்டுவிட்டகே, கலாநிதி அனுருத்த கமகே, தில்ருக் வனசிங்க, தீபால் சூர்யாராச்சி, சிசிர அமரபந்து, கிருஷாந்த் குரே, ஜயந்து பெரேரா, ருவான் வீரசூரிய, தயால் கருணாரத்ன ஆகியோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதேவேளை இந்த செயலணியில் தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகள் எவரும் உள்ளடக்கப்படவில்லை என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி செயலணியின் தலைவராக ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி S குமநாயக்க மற்றும் செயலாளராக ஜனாதிபதி சிரேஷ்ட மேலதிக செயலாளர் RT அபோன்சு நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஜனாதிபதியின் செயலாளருக்கு வழங்கப்பட்டுள்ள தத்துவங்களுக்கு அமைய ஜனாதிபதியின் ஆணையின் பிரகாரம் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி S குமநாயக்க செயலணிக்கான உறுப்பினர் நியமனம் மற்றும் செயலணியின் நோக்கம், விடயதானங்கள் உள்ளிட்ட விடயங்களை விபரித்து விசேட வர்த்தமான அறிவித்தலை பிரசுரித்திருக்கின்றார். அந்த வர்த்தமான அறிவித்தலில் இந்த விடயங்கள் குறிப்பிடப்படுகின்றன. சமூக கலாச்சார மற்றும் ஒழுக்கவியல் எழுச்சி ஊடாக சமூகத்தை மிகவும் அபிவிருத்தி அடைந்த நிலைக்கு உயர்த்தும் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக தூய்மையான இலங்கை கருத்திட்டத்தை திட்டமிடல், வழிநடத்தல், நடைமுறைப்படுத்தல், முன்னேற்ற மீளாய்வு மற்றும் உரிய கால எல்லையொன்றுக்குள் பூர்த்தி செய்தல், அத்துடன் இந்த கருத்திட்டத்தை தேசிய மட்டத்தில் கிராமிய மட்டத்து வரை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் அமைப்பு கட்டமைப்பு ஒன்றை தயாரித்தல், தூய்மையான இலங்கை கருத்திட்டத்தின் மூலம் உள்ளடக்கப்படும் விடயங்கள் தொடர்பில் அறிவுடைய அறிஞர்கள், தொழில் வாழ்மையாளர்கள், விசேட நிபுணர்கள் மற்றும் நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ஆகியோரின் விடயம் சார்ந்த திறன் மற்றும் பங்களிப்பை பெற்றுக்கொள்ளல், இந்த திட்டத்தின் இணைந்ததாக அரச நிறுவனங்கள், தனியார் துறை, சர்வதேச அமைப்புகள், அரச சார்பற்ற அமைப்புகள் மற்றும் அபிவிருத்தி தரப்பினர்கள், ஆலோசகர்கள் மற்றும் தொழில்சார் அமைப்புகள், சமூகம் மற்றும் மக்கள் அமைப்புகள், வெகுசன ஊடக மற்றும் தொடர்பாளர் நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள், மத ரீதியிலான அமைப்புகள், தொழில்நுட்பம் வழங்குனர்கள் மற்றும் புத்தாக்குனர்கள், புலம்பெயர்ந்தோர் போன்ற தரப்பினர் இத்திட்டத்தின் இணைத்துக் கொள்ளும் கட்டமைப்பை தயாரித்தல், தூய்மையான இலங்கை நிதியத்துக்கான நிதி வழங்குதல் மற்றும் தேவைக்கு ஏற்றவாறு தூய்மையான இலங்கை நிதியத்தை பயன்படுத்தல் தொடர்பில் ஆலோசனை மற்றும் வழிகாட்டலை வழங்குதல் பிரதான பணிகளாக இதில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன என்பது முக்கியமான செய்தியாக இருப்பதை காலம். எனவே ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் குறித்த ஒரு விடயம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் முதலாவதாக கிளீன் ஸ்ரீலங்கா என்ற ஒரு வேலையை முன்னெடுப்போம். கிளீன் ஸ்ரீலங்கா என்றால் சுற்றாடலை மையப்பட்டு சுத்தம் செய்கின்ற ஒரு விடயம் மாத்திரமல்ல, அது சமூக ஒழுக்கவியல் சார்ந்த ஒரு சிறந்த ஒரு மேலான சமூகத்தை உருவாக்குவதற்கான கட்டமைப்பு ரீதியான ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான திட்டம். எனவே அதனை ஜனவரி முதல் அமல்படுத்தப் போவதாக நேற்று தினம் ஜனாதிபதியும் அறிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இது போன்ற பல திட்டங்களை கடந்த காலங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். எனவே இது சுற்றாடல் சார்ந்த அந்த சுத்தப்படுத்தலும், அதே போல சமூக கட்டமைப்பு சார்ந்த ஒழுக்கவியல் சார்ந்த விடயங்களும், அதே போல அரச பொறிமுறையினுடைய இருக்கின்ற பிரச்சனையை தீர்க்கின்ற அல்லது மக்களுக்கு இருக்கின்ற பிரச்சனையை தீர்த்து ஒரு முழுமையான சுத்தமான ஒரு நாடு, ஒரு கட்டமைப்பினூடாக எழுச்சி பெறுவதற்கான ஒரு அமைப்பாக இந்த செயலடி அமையப்பட்டு அந்த நடவடிக்கைகள் ஜனவரி முதல் ஆரம்பமாக போகும் என்பதுதான் பிரதானமான செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.